வணக்கம் நண்பர்களே. ஸ்மார்ட் பர்மிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கப் போவது le dépassement, முந்திச் செல்லுதல். வாகனம் ஓட்டும்போது இது சாதாரணமாக தோன்றக்கூடிய ஒரு மனுவர். ஆனால் தவறான இடத்தில் தவறான நேரத்தில் செய்யப்படும் ஒரு டெபாஸ்மெண்ட் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். உதாரணமாக, நமக்கு முன்னால் ஒரு வாகனம் மெதுவாகச் செல்கிறது. அதை முந்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போது நாம் என்ன பார்க்க வேண்டும்? இங்கே முந்துவதற்கு அனுமதி இருக்கிறதா? எதிரே வாகனம் வருகிறதா? முன்னால் போதுமான விசிபிலிட்டி இருக்கிறதா? எனக்கு பின்னால் ஏற்கனவே ஒருவர் என்னை முந்த ஆரம்பித்து விட்டாரா? முந்திய பிறகு பாதுகாப்பாக மீண்டும் வலது பக்கத்திற்கு வர முடியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைத்த பிறகுதான் டெபாஸ்மெண்ட் செய்ய வேண்டும். அதனால இந்த பாடத்தில் எந்த பக்கத்தால் முந்த வேண்டும், எங்கே முந்தலாம், எங்கே முந்தக்கூடாது, எந்த பேனோ மற்றும் ரோட் மார்க்கிங்ஸை கவனிக்க வேண்டும், முந்துவதற்கு முன், முந்தும்போது, முந்திய பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். டெபாஸ்மெண்ட் என்றால் என்ன? முதலில் மிக எளிமையாக புரிந்து கொள்வோம். நமக்கு முன்னால் செல்லும் ஒரு வாகனத்தை கடந்து அந்த வாகனத்திற்கு முன்னால் நாம் செல்வதைத்தான் டெபாஸ்மெண்ட் என்று சொல்கிறோம். பொதுவான விதி லெஸ் டெபாஸ்மெண்ட்ஸ் எஃபெக்ட் டியூன் à gauche, அதாவது பொதுவாக இடது பக்கத்தால் தான் முந்த வேண்டும். இதை முதலில் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டெபாஸ்மெண்ட் à gauche. ஆனால் இதற்கு 2 முக்கியமான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கின்றன. முதலாவது, நமக்கு முன்னால் செல்லும் வாகனம் இடது பக்கமாக திரும்பப் போகிறது. அப்படியான சூழ்நிலையில் தேவையான இடமும் பாதுகாப்பும் இருந்தால் அதன் வலது பக்கமாக கடந்து செல்லலாம். இரண்டாவது, டிராம்வே. சில சூழ்நிலைகளில் டிராமை வலது பக்கமாக கடந்து செல்லலாம். ஆனால் பயணிகள் இறங்கும் சூழ்நிலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போது எந்த இடத்தில் டெபாஸ்மெண்ட் செய்யலாம், எந்த இடத்தில் செய்யக்கூடாது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அதற்குத்தான் எல்லை சிக்னலைசேஷன் முக்கியம். 2. சிக்னலைசேஷன், முந்துவதை தடை செய்யும் அடையாளங்கள். முதலில் பனோ. முந்துவதை தடை செய்யும் பேனோ இருக்கிறது என்றால் அந்த தடையை நாம் மதிக்க வேண்டும். குறிப்பாக இன்டர்டிக்ஷன் டி டேபாசே பேனோ இருந்தால் அதற்குரிய விதிப்படி முந்தக்கூடாது. அடுத்ததாக இன்டர்செக்ஷன்ஸ். நாம் வலது பக்கத்திலிருந்து வரும் வாகனங்களுக்கு வழிவிட வேண்டிய இன்டர்செக்ஷன்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் பேசேஜ் à niveau, சம் பாரியர் நீ டெமி பாரியர், பேரியர் அல்லது ஹாஃப் பேரியர் இல்லாத ரயில்வே கிராசிங் பகுதிகளிலும் டெபாஸ்மெண்ட் தொடர்பான தடைகளை கவனிக்க வேண்டும். மேலும் ரெடிக்ஷன் டு நோம்bre de voies, லேன்ஸ் குறையும் இடத்திலும் மிகுந்த கவனம் தேவை. ஆனால் பனோஸ் மட்டும் பார்த்தால் போதாது. மார்க்வேஜ் ஓ சோல், வீதியில் வரையப்பட்டிருக்கும் கோடுகளும் மிக முக்கியம். 3. ரோட் மார்க்கிங்ஸ், வீதிக்கோடுகள். முதலில் லீன் கண்டினியூ. நமது பக்கத்தில் லீன் கண்டினியூ தொடர்ச்சியான கோடு இருக்கிறது என்றால் அதை தாண்டி சாதாரணமாக டெபாஸ்மெண்ட் செய்ய முடியாது. அடுத்தது லீன் மிக்ஸ்டு. ஒரு பக்கம் கண்டினியூஸ் லைன், மற்றொரு பக்கம் புரோக்கன் லைன் இருந்தால் அதை லீன் மிக்ஸ்டு என்று சொல்கிறோம். இதில் நமது பக்கத்திற்கு அருகில் எந்த கோடு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கண்டினியூஸ் லைன் நமக்கு அருகில் இருந்தால் அந்த பக்கத்திலிருந்து அதை தாண்டி முந்தக்கூடாது. பாயிண்டிலேஸ், புரோக்கன் லைன் நமக்கு அருகில் இருந்தால் சூழ்நிலையும் மற்ற விதிகளும் அனுமதித்தால் டெபாஸ்மெண்ட் செய்ய முடியும். அதனால் லைன் மிக்ஸ்டு பார்த்தவுடன் எனக்கு அருகில் எந்த லைன் இருக்கிறது என்பதை தான் முதலில் பாருங்கள். அடுத்ததாக லீனடு ரபாட்மெண்ட். இந்த மார்க்கிங்கை பார்த்தால் லேன் சிச்சுவேஷன் மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டு டெபாஸ்மெண்ட் குறித்து மிகவும் கவனமாக முடிவு செய்ய வேண்டும். ஜேப்ராஸ் பகுதியை பயன்படுத்தி டெபாஸ்மெண்ட் செய்யக்கூடாது. லீனடு டிஸ்சுவேஷன் இதுவும் முக்கியமான ஒன்று. உங்கள் பாடக்குறிப்பின்படி இந்த கோட்டில் பொதுவாக டெபாஸ்மெண்ட் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் 60 km/h குறைவாகச் செல்லும் வாகனத்தை முந்துவதற்கான விதிவிலக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நார் முந்துவதற்கு அனுமதிக்கும் சிக்னலைசேஷன் இப்போது தடைகள் மட்டுமல்ல. சில சிக்னலைசேஷன் ஒரு தடை முடிந்துவிட்டதையும் காட்டும். உதாரணமாக ஃபின் இன்டர்டிக்ஷன் டி டேபாசே, அதாவது டெபாஸ்மெண்ட்க்கு இருந்த தடை முடிவடைகிறது. அதேபோல் ஃபின் டு டூத்லெஸ் இன்டர்டிக்ஷன்ஸ். இதன் மூலம் குறிப்பிட்ட தடைகள் முடிவடைவதை அறிந்து கொள்ளலாம். மேலும் சில இடங்களில் கிரெனோ டு டெபாஸ்மெண்ட் இருக்கும்.
உதாரணமாக 3 லேன்ஸ் இருக்கலாம். ஒரு டைரெக்ஷனுக்கு 2 லேன்ஸ், எதிர் டைரெக்ஷனுக்கு ஒரு லேன். அப்படியான இடங்களில் சிக்னலைசேஷன் மற்றும் லேன் அரேஞ்ச்மெண்ட்டை சரியாக பார்த்து பயன்படுத்த வேண்டும். ரோட் மார்க்கிங்கில் லைன் டிஸ்கண்டினியூ, புரோக்கன் லைன் இருந்தால் மற்ற அனைத்து பாதுகாப்பு நிபந்தனைகளும் சரியாக இருக்கும் சூழ்நிலையில் டேபாஸ்மெண்ட் செய்ய முடியும். இதில் முக்கியமான வார்த்தை லைன் புரோக்கனாக இருக்கிறது, அதனால் உடனே முந்தலாம் என்பது கிடையாது. விசிபிலிட்டி, எதிரே வரும் டிராஃபிக், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். 5. எந்த சூழ்நிலைகளில் முந்தக்கூடாது? இப்போது மிகவும் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். முதலாவது, சிக்னலைசேஷன் தடை செய்தால் முந்தக்கூடாது. 2வது, பொதுவாக வலது பக்கத்தால் முந்தக்கூடாது, நாம் முன்பு பார்த்த விதிவிலக்குகளைத் தவிர. அடுத்ததாக மிக முக்கியமானது, விசிபிலிட்டி இன்சஃபிசன்ட்டை எதிரே என்ன வருகிறது என்பதை தெளிவாக பார்க்க முடியவில்லை என்றால் டேபாஸ்மெண்ட் செய்யக்கூடாது. உதாரணமாக, விராஜே வளைவு, வளைவுக்கு அப்பால் என்ன வருகிறது என்பது தெரியவில்லை, அப்போது ரிஸ்க் எடுத்து முந்தக்கூடாது. அடுத்தது, சோமெட்டகோத் மேட்டின் உச்சிப்பகுதி, மேட்டுக்கு அப்பால் எதிரே ஒரு வாகனம் வருகிறதா இல்லையா என்பது தெரியாது, அதனால் விசிபிலிட்டி போதவில்லை என்றால் டேபாஸ்மெண்ட் செய்யக்கூடாது. அதேபோல் ப்ரையாரிட்டி இல்லாத சில இன்டர்செக்ஷன்ஸ் மற்றும் டிராஃபிக் லைட்ஸ் உள்ள இன்டர்செக்ஷன்ஸ் தொடர்பாகவும் உங்கள் சிக்னலைசேஷன் மற்றும் சிச்சுவேஷனை கவனிக்க வேண்டும். ரயில்வே டிராக்ஸில் பேரியர்ஸ் அல்லது ஹாஃப் பேரியர்ஸ் இல்லாத சூழ்நிலைகளிலும் விதிகளை மதிக்க வேண்டும். டிராமில் பயணிகள் ஏறிக்கொண்டிருக்கும்போது அல்லது இறங்கிக் கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் கடந்து செல்லக்கூடாது. அதேபோல் செயல்பாட்டில் இருக்கும் என்ஜின் ஹைவர்னல் விண்டர் சர்வீஸ் வெஹிக்கிள் தொடர்பாகவும் டேபாஸ்மெண்ட் தடை குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வாய்ஸ்டு ஸ்டாக்கேஜ், வாய்ஸ் ரெசர்வே, ஜேப்ரா, பேண்ட் தாரே d'urgence போன்ற பகுதிகளை பயன்படுத்தி டேபாஸ்மெண்ட் செய்யக்கூடாது. சரி, ஒரு டேபாஸ்மெண்ட் எப்படி செய்வது? இப்போது இந்த பாடத்தின் மிக முக்கியமான பிராக்டிக்கல் பகுதிக்கு வருகிறோம். ஒரு டேபாஸ்மெண்ட் ஐ 3 பகுதிகளாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவாண்ட், பெண்டன்ட், ஏப்ரெஸ், அதாவது முன்னால், முந்தும்போது, முந்திய பிறகு. இந்த 3 வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக் கொண்டால் ப்ரொசீஜர் மிகவும் எளிதாக இருக்கும். 7. அவாண்ட் டேபாஸே. முந்துவதற்கு முன்னால் முதலில் முன்னால் பாருங்கள். விசிபிலிட்டி போதுமானதா? எதிரே வாகனம் வருகிறதா? முந்துவதற்கு போதுமான டிஸ்டன்ஸ் இருக்கிறதா? அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி, முந்திய பிறகு நான் மீண்டும் எனது லேனுக்கு பாதுகாப்பாக திரும்ப முடியுமா? முன்னால் இடமே இல்லை என்றால் டேபாஸ்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்ததாக மிரர்ஸ், ரேட்ரோவிசர் கோஷ், எனக்கு பின்னால் என்ன நடக்கிறது? அதன் பிறகு ஆங்கிள் மாட், பிளைண்ட் ஸ்பாட். ஏன்? நான் இன்னொருவரை முந்த நினைக்கும் அதே நேரத்தில் எனக்கு பின்னால் இருக்கும் ஒருவர் ஏற்கனவே என்னை முந்த ஆரம்பித்திருக்கலாம். அப்படி இருந்தால் நான் வெளியே செல்லக்கூடாது. எல்லாம் சரியாக இருக்கிறதா? அப்போதுதான் கிளிக்னோடாண்ட் இண்டிகேட்டர். எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்னால் பாருங்கள், மிரர் பாருங்கள், ஆங்கிள் மோட் பாருங்கள், கிளிக்னோடாண்ட், அதன் பிறகுதான் மனூவர். 8. பெண்டன்ட் le dépassement. முந்தும்போது மற்ற வாகனத்திற்கு மிக அருகில் செல்லக்கூடாது. பாதுகாப்பான லேட்ரல் டிஸ்டன்ஸ் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக பெடஸ்ட்ரியன், சைக்கிளிஸ்ட், ஹார்ஸ் ரைடர் போன்றவர்களை முந்தும்போது உங்கள் பாடக்குறிப்பில் அக்ளோமெரேஷனல் 1 மீட்டர், ஹார்ஸ் அக்ளோமெரேஷனல் 150 மீட்டர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஸ்பீட். ஒருவரை முந்த வேண்டும் என்பதற்காக ஸ்பீட் லிமிட்டை மீறுவதற்கு அனுமதி கிடையாது. அதனால் டேபாஸ்மெண்ட் ஆரம்பிப்பதற்கு முன்பே வேக வரம்பை மீறாமல் இந்த மனுவரை பாதுகாப்பாக முடிக்க முடியுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். முடியவில்லை என்றால் முந்த வேண்டாம். 9. après le dépassement. முந்திய பிறகு நாம் அந்த வாகனத்தை கடந்துவிட்டோம். உடனே அதன் முன்னால் வெட்டி உள்ளே வரக்கூடாது. போதுமான இடைவெளி கிடைத்த பிறகுதான் மீண்டும் வலது பக்கத்திற்கு வர வேண்டும். அப்போது ரேட்ரோவிசர் ட்ரோய், ஆங்கிள் மாட், கிளிக்னோடாண்ட், பாதுகாப்பாக மீண்டும் வலது பக்கத்திற்கு வருகிறோம். நாம் திரும்புவதால் நம் முந்திய வாகனம் பிரேக் போட வேண்டிய நிலை வரக்கூடாது. அதனால் அவான், கண்ட்ரோல், பெண்டன்ட், டிஸ்டன்ஸ் மற்றும் செக்யூரிட்டி, அப்ரே கண்ட்ரோல் செய்து பாதுகாப்பாக ரபாற்று. 10. மற்றொரு வாகனம் என்னை முந்தினால். இப்போது சிச்சுவேஷனை மாற்றி பார்ப்போம். நான் முந்தவில்லை, இன்னொருவர் என்னை முந்துகிறார். அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் வலது பக்கமாக இருக்க வேண்டும்.
அடுத்ததாக, எனது வேகத்தை தேவையில்லாமல் அதிகரிக்கக்கூடாது. உங்கள் பாடக்குறிப்பின்படி பொதுவாக அல்யூரை மெயின்டைன் செய்ய வேண்டும். ஆனால் எதிரே ஒரு வாகனம் வந்து ஆபத்தான சூழ்நிலை உருவானால், என்னை முந்தும் வாகனம் விரைவாக மீண்டும் தனது இடத்திற்கு வர உதவும் வகையில் நான் வேகத்தை குறைக்கலாம். இரவு நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. என்னை முந்தும் வாகனம் எனது உயரத்திற்கு வந்ததும் தேவையான சூழ்நிலையில் ஃபியூடு கிராஸ்மெண்ட்க்கு மாற வேண்டும். அதனால் மற்றவர் நம்மை முந்தும்போதும் நம்முடைய பிஹேவியர் மிகவும் முக்கியம். 16. சாங்ஷன்ஸ். தவறான டெபாஸ்மெண்ட் என்பது ஒரு சிறிய தவறு என்று நினைக்கக்கூடாது. உங்கள் பாடக்குறிப்பில் சில டெபாஸ்மெண்ட் விதிமீறல்களுக்கு மாரியம் கிளாஸ் சாங்ஷன் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட விதிமீறல்களில் 3 பாயிண்ட்ஸ் ரீட்ரேட் மற்றும் பெர்மிஸ் சஸ்பென்ஷன் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை ஏற்படக்கூடியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் டெபாஸ்மெண்ட் என்பது எனது கார் வேகமாகச் செல்லுமா என்பதை பற்றிய விஷயம் அல்ல. இந்த இடத்தில் சட்டப்படி பாதுகாப்பாக இந்த மனூவர் முடிக்க முடியுமா என்பதுதான் முக்கியம். பாடத்தின் சுருக்கம். சரி நண்பர்களே, இறுதியாக இந்த பாடத்தை மிக எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்வோம். டெபாஸ்மெண்ட் பொதுவாக இடது பக்கத்தால். சிக்னலைசேஷன் மற்றும் ரோட் மார்க்கிங்ஸை முதலில் கவனிக்க வேண்டும். லீன் கண்டினியூ, லீன் மிக்ஸ்டர், ஜேப்ராஸ், விசிபிலிட்டி குறைவான விராஜ், சமிட் கோட் போன்ற சூழ்நிலைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு டெபாஸ்மெண்ட் செய்வதற்கு அவான்ட், பெண்டன்ட், ஏப்ரெஸ் என்ற 3 கட்டங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவான், விசிபிலிட்டி, மிரர்ஸ், ஆங்கிள் மாட், கிளிஞட்டான். பெண்டான், போதுமான இடைவெளி, பாதுகாப்பான வேகம், ஸ்பீட் லிமிட்டை மதித்தல். அப்ரேஸ், ரெட்ரோவிசர், ஆங்கிள் மாட், கிளிஞட்டான், பின்னர் பாதுகாப்பாக வலது பக்கத்திற்கு திரும்புதல். ஒரே ஒரு சந்தேகம் இருந்தாலும், இப்போது முந்தலாமா வேண்டாமா என்று உங்களுக்கு தோன்றினால் பாதுகாப்பான முடிவு முந்தாமல் காத்திருப்பதுதான். இதுதான் ஒரு நல்ல சாரதியின் முடிவு. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஸ்மார்ட் பெர்மிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடத்தில் இன்னொரு முக்கியமான டிரைவிங் லெசனுடன் சந்திப்போம். நன்றி. பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுங்கள்.